பாண்டியன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட கதிர் வந்து அவசரப்படாமல் இருந்திருந்தா நம்ம பாண்டியன் டென்ஷன் ஆகாமல் இருந்திருப்பாங்க நினைக்கிறவங்க வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கதிரும் செந்திலும் பேசினதை பார்த்துட்டு நம்ம பாண்டியன் செம்ம டென்ஷன் ஆயிரு. இன்னொரு பக்கத்தில் குடும்பம் மறுபடியும் செதறி போகுது. இதுக்கடையில் வந்துட்டு நம்மளோட செந்தில் அடுத்து வந்து வேலையை தொலைச்சிட்டு போகிறாரு. நீ வந்துட்டு பாண்டியன் வேறு 10 லட்ச ரூபா நம்ம கதிரையும் நம்ம செந்திலையும் பார்த்து கெட்ட சொன்னதுக்கு இனி வந்து நம்ம அவர் பணத்தை நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. நம்மளோட செந்தில் வந்துட்டு 10 நாளைக்குள்ள உங்கள் 10 லட்சத்தையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இனி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் லஞ்சத்தை வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர போகிறாரு நம்மளோட செந்தில். கூடிய சீக்கிரத்தில் வேலையும் போகுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகிறாரு நம்மளோட செந்தில் வந்துட்டு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு மீனாவோட அப்பா தான் அப்படின்றத வந்து இனிமேல் தான் தெரிய வரப்போகுது. அவர் சொல்லி லஞ்சம் வாங்கி பழகினது தான் இந்த செந்திலுக்கு வந்து இந்த பழக்கம் வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு மீனாவுக்கும் தெரிய வரப்போகுது. இதனால வந்துட்டு குடும்பம் எல்லாமே போச்சு. இனிமேல் வந்துட்டு மீனாவோட அப்பா கூட சவகாசம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு மீனா சொல்ல போகிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆக போகுது. நம்ம